ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸில் இருக்குன்னு சொல்லலாம். உறுப்பு கல்லூரிகள் அப்படிங்கிற காலேஜஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. பியூராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 130 கட் ஆஃப் வரைக்கும் 120 கட் ஆஃப் வரைக்குமே கூட நல்ல கல்லூரிகளில் இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சிஎஸ்சி இசி மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல கல்லூரிகள், ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அது என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிற சொல்கிறேன். ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் கவுன்சிலிங் கோடோட முக்கியமாக பார்க்கலாம். ஓகே சார், ஃபஸ்ட்டாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? இதோட கவுன்சிலிங் கோட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 2005 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். லோயஸ்ட் ஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான காலேஜ்னு சொல்லலாம். உள்ளே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ், சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ், சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. உங்களுக்கு ஜிசிடி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா 180 கட் ஆஃபில் கூட கிடைக்கும். இதே நீங்கள் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருக்கீங்கன்னா 190 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்தால் தான் சிஎஸ்சி மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி சேலம் காலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கட் ஆஃப் எபோவ் தான் இருந்தால் தான் உள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசி கம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பிசி, பிசிஎம், எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 160, 170 கூட ட்ரை பண்ணலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லலாம். இது காரைக்குடியில் இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். 5901 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஓகேங்களா? இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4974 வந்து இதோட கவுன்சிலிங் கோடுங்க. இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஓசி, பிசி, பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கணும். 180 ப்ளஸ் கட் ஆஃப் இருந்தால் தான் சிஎஸ்சி இசி மாதிரியான கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு. உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎஸ், ஐடி இது மாதிரியான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணல. சேலம் காலேஜும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் தான் ஐடி மாதிரியான கோர்ஸ் இருக்குது. மற்ற எந்த காலேஜ்லேயும் வந்து ஐடி மாதிரியான கோர்சஸ் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇசிஇ, மெக்கு, சிவில் இது மாதிரியான கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடி ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. ஐஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம். 2709 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ரொம்பவே முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க 3465 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா? திருச்சியில் இருக்குது. ரொம்பவே முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பர்கூர், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 2603 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ் தான். ஓகேங்க, அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3464 இதோட கவுன்சிலிங் கோட். உங்களுக்கு தஞ்சாவூரில் ஒரு காலேஜ் இருக்குது. சரிங்களா? ரொம்பவே முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். டாப்பில் பார்த்த ஒரு 5 காலேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு நார்மலான கட் ஆஃபாக இருந்தாலும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கட் ஆஃபாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜ். வெள்ளூரில் இருக்குது. 1516 இதோட கவுன்சிலிங் கோட். சரிங்களா? இந்த காலேஜ் வந்து அந்த டாப்பில் சொன்ன காலேஜஸோட சேர்த்துக்கலாம். சரிங்களா? தந்தை பெரியார் காலேஜ் இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ் தான். ஓகே, அடுத்ததாக எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில் இருக்கக்கூடிய காலேஜ். 2369 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5009 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். தேனியில் போடியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இந்த 11 காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் மூலியமாக தான் இந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர முடியும். சரிங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஒரு லோயஸ்ட் கட் ஆஃபாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் ஃபர்தராக எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். கவுன்சிலிங் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து அதில் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி
பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீன் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.